அதை கேன்சல் பண்ணிட்டேன். ஐயோ டயர் வச்சிச்சு போலங்க. போட்டல் சும்மா வீடியோ விளாக் போடு, யூடியூப் வீடியோ. எது ஃபயர் ஆயிடுச்சுங்க. இது காஞ்சிபுரம் மாவட்டம் காவல். காஞ்சிபுரத்துக்கிட்ட வந்துட்டுக்கிறோமா. சூப்பராக இருக்குதுங்க நீரோட. இதெல்லாம் நம்ம ஏரியாவில் இருந்தால் பார்த்துன்னு குளிச்சுன்னு இருப்போம். அங்கே மட்டும் ஹலோ நண்பர்களே, காலை வணக்கம். நான் உங்கள் ஏகே. எனக்கு என்னான்னு பார்த்தீங்கன்னா மண்டே ஸ்டார்டிங்கே டைமிங் பார்த்தீங்கன்னா 10:05. இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நம்ம புதுப்பேட்டில் தான் நின்றுக்கிறேன். நம்ம ரெகுலராக நடக்கிற இடத்துல ஏதோ மீட்டிங் நடந்துருக்குது. அதனால் அம்பத்தூர் காலையில் அம்பத்தூர் ஆர்டர் போட்டாங்க. 187.10 எடுத்துட்டாங்க. இப்போ ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாமா? இது கரெக்டாக இருக்கும். காலையில் இப்போ ஒரு ஆர்டர் போட்டாங்க. அவ்வளோங்க. இந்த ஆர்டர் கன்ஃபார்ம் தானா? கால் பண்ணி கேட்டுக்கினேன். இதோ தாங்க 1 கிலோமீட்டர் கூட இல்லை, மாண்டியத்தில் இருந்தேன். சாரி சார் இல்லை. சூப்பருங்க. காலையிலே ஒரு நல்ல ஆர்டர் போட்டாங்க. போய்ட்டு அதை எடுக்க தான் போயின்னுக்கிறேன். ரேப்பிடோவில் போட்டாங்க 187 ரூபா ப்ளஸ் 10 ரூபா. சரிங்க. ஃபஸ்ட் ஆர்டர் இப்போ இன்னொன்று கிலோமீட்டர் சொல்லலை. கிலோமீட்டர் வந்து 31,113 கிலோமீட்டருங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நான் கொடுத்துட்றேன். தேங்க்யூ. 50 ரூபா நோட்டு காலையிலே 50 ரூபா கொடுத்துட்டாரு. எக்ஸ்ட்ரா 53 ரூபாங்க இந்த ஆர்டருக்கு. பரவாயில்ல. 35 நிமிஷம் தாங்க காட்டுது. அது திங்கக்கிழமை 14 கிலோமீட்டருக்கு. பரவாயில்ல, ஒருத்து தான். போகிற வழியில் என்ன ஒரு ஆர்டரை போட்டு கொடுக்குங்க. 50 ரூபா ஆவடிக்கு தூக்கின்னு போகலாம். அவ்வளோதாங்க. 2வது ஆர்டரும் போட்டாங்க. அது இது இருக்குது பாருங்கள். இதுதான் பெட்ரோல் போடணுமா? இல்லை, வண்டி புக்குது. பெட்ரோல் போட தேவையில்ல. இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் கிட்ட போகலாம். சரி போவோம். நம்மளுக்கு தெரியும் அந்த கால்குலேஷன். ஃபஸ்ட்டு என்னங்க எது ஃபயர் ஆயிடுச்சுங்க. காயிலே சம்பவமா? செம மழை வந்துச்சுங்க கொஞ்சம் நேரத்தில். போய்ட்டு வீட்டில் போய்ட்டு ரெயின் கோட் இன்றைக்கி விண்டி ஆப்பில் பார்த்தேன். மழை தூர்ற மாரி தான் போட்டு இருந்துச்சு. சரி, மழை தூர்ற மாரி தானே இருக்குதுன்ட்டு எடுக்காமல் விட்டா மழை பெய்யுதுங்க. அதுதான் இயற்கையை யாராலேயே கணிக்க முடியாதுன்றதுக்கு இதுதான். ஆப்பில் மழை வராதுன்னு போட்டு இருந்துச்சு. 2 ஆர்டர் எடுத்துட்டேன். இது ஒன்று. அந்த ஃபஸ்ட்டு குத்த கவர் வந்து வயிற்றுக்குள்ளேன்னா டிஷர்ட்டுக்குள்ளே வச்சுக்கிறேன், ரெயின் கோட்டுக்குள்ளே. செம்ம மழை கொஞ்ச நேரத்தில். இன்னொன்று, நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா இந்த போன வீக்கு கரெக்டாக 900 நைட்டுக்குள்ளே 4 வந்துச்சுங்க. 904 சப்ஸ்கிரைபருங்க நம்ம சேனலுக்கு. இன்னும் 100 தான். 904 இன்னும் 96. இப்போது கரண்டில் பார்க்கும்போது, இப்போ காலையில் எழுந்து பார்க்கும்போது 907ன்னு இருக்குது. 907 இருக்கிறதுக்கு இன்னும் எவ்வளோ வேணும்? 93 சப்ஸ்கிரைபர் வேணுங்க. எப்படியோ எடுத்துடலாம் நம்பிக்கை இருக்குது. இந்த வாரத்துக்குள்ளே நம்ம எடுத்துடணும். அம்மாவுக்கு வேறு இந்த வாரம் 29ஆம் தேதி பிறந்த நாள். சனிக்கிழமை தான் லீவு தான். நான் அன்றைக்கி அம்மாவுக்கு என்ன வாங்கி கொடுக்கணும்.
அதுக்கு அடுத்தது நான் எங்கள் வீட்டில் யாருன்னா பிறந்த நாள் வந்துச்சுன்னா வீட்லேயே சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். ஒருத்தர் ஒன்று ஒன்று ஏற்றுப்பாங்க. இப்போ எங்கள் அண்ணன் ஐஸ்கிரீம் வாங்கினா அப்படி அந்தமாரி அம்மா ஐஸ்கிரீம் வாங்க கிஃப்ட்டு 2 பேரும் தான் வாங்கி கொடுக்கணும். இந்த சாப்பாடு செலவு, ஐஸ்கிரீம் செலவு, ஐஸ்கிரீம் கேக் வெட்டுறது வந்து எங்கள் அண்ணன் பார்த்துப்பான். சாப்பாடு இது வந்து நான் பார்த்துப்பேன். நீ மட்டும் ஹைதராபாத் பிரியாணி அதுமாரி என்ன வாங்கி இது பண்ணிப்போம். அது பண்ணுவோமா? இங்கே தான் லொக்கேஷனு. எங்கள் ஃபஸ்ட் ஆர்டர் இங்கே தாங்க லொக்கேஷன். ஆனால் அந்த லொக்கேஷன் வந்துட்டேன். அந்த ப்ளூ கலர் பில்டிங் அவங்க கை காட்டுறாங்களே ஒரு லேடி, அவங்களா? கேமரா பார்த்து போட்டுறான்னு கேட்குறாங்க. ஓடிபி அப்படியே சொல்கிறேங்க. ஆமாம், க்ளோஸ் பண்ணோம்ல ஆர்டரு. கீழ் எக்மூர் ராஜரத்ன ஸ்டேடியம். அவ்வளோங்க, இந்த ஆர்டரை கொடுத்தாச்சு. அந்த ஆர்டருக்கு போவோம். ஏற்கனவே கொஞ்சம் டிலே, ரொம்ப டிலே இல்லை, கொஞ்சம் டிலே தான். இதுக்கு என்ன ரீசன் சொல்லுவோம்? மழை. த ஒன்லி ரீசன் ரைன். கிட்ட தாங்க ஆகிறேன். 11:30 கொடுக்கலான்னு போட்டுக்குது. இங்கே பாருங்க, தண்ணியாக இது. சரிங்க, 2வது ஆர்டரு ட்ராப் லொக்கேஷன் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. அதாங்க 2வது ஆர்டர் ட்ராப் லொக்கேஷன் கிட்டே வந்துட்டோம். அதாங்க இது 51. இன்னும் ஆர்டர் போடுவாங்களா? அதுதான் மேட்ரு. ஒரு தூரம் வந்தது பிரச்சனை இல்லை, ஆர்டர் போடுறது தான் பிரச்சனை. தலை நன்றிங்க. 14 ரூபா எடுத்துக்கணுங்க. 4 ரூபா டிப்ஸு. இது மொத்தம் அதுதாங்க. இப்படியே நிற்போம். நல்ல வேலை, இது வந்து ஒரு பேக்கரி. அதில் எனக்கு கேட்கல. இது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம், ஆமாம், கொஞ்சம் தான். இப்போ ஒரு ஆர்டர் போட்டாங்க. சூளைமேடுக்கு 2 ஆர்டர் போட்டுக்கிறாங்க. சூளைமேடுக்கு 1, 1000 லைட்டுக்கு 1. 2மே போகிற வழி தான். கால் பண்ணிட்டேன். போகும்போது பெட்ரோல் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டர் எடுப்போம். 3வது ஆர்டர், 4வது ஆர்டர் 2 ஆர்டரும் போட்டாங்க. சூளைமேடு 1, 1000 லைட்டு 1. 2 போர்ட்டரில் தான் எடுத்துன்னு போகிறேன். 2 ஆர்டர்கிட்ட கால் பண்ணி கேட்டுட்டேன், கன்ஃபார்ம் தானா. லொக்கேஷன் வந்துட்டேண்ணா. அந்த ஓடி எல்இடின்ட்டு இருக்குது. உள்ளே போனால் ஆனந்த். சரி, லைனில் இருக்கிறீங்களா? கட் பண்ணுறீங்க? சரி, அது இப்படி ஃப்ரண்ட்டில் இப்படியே வச்சா போதுண்ணா. நான் டெய்லி எவ்வளோ டெலிவரி பண்ணுறேண்ணா. இதோட பெரிய பாக்ஸ்லாம் இருக்குது என்கிட்ட. சரி, எல்இடி இது தானே, டிஸ்பிளே இது தானே, எதனா கீழே விழுந்துச்சுன்னா போய்டும். சரிண்ணா, அது உங்களுக்கு எதுவும் ஆகாது. நீங்கள் பார்த்தோன்னே காசு நான் ஏன்னா பொருள் ஒரு ஆளுக்கிட்ட தானே கொடுக்க போகிறேன். அதனால் இது இல்லையா? அவ்வளோண்ணா, தேங்க்யூ. பேமெண்ட் யாருண்ணா பண்ணுவா? சரிங்கண்ணா, இப்படியே வச்சுப்பேன். இது இப்படி வச்சு அவ்வளோதாங்க. இந்த ஆர்டர் எடுத்தாச்சு. இப்போது 4வது ஆர்டர் எடுக்கணும். நல்ல வேலை பெரிய பொருள் இல்லைங்க, அந்த விஷயத்தில் தப்பிச்சேன். அவ்வளோதாங்க, 4வது ஆர்டர் பிக்கப் லொக்கேஷன் கிட்டே வந்துட்டேன். கால் பண்ணுவோமா? இங்கே தான், எங்கேயோ போட்டுக்குது. இதுவாண்ணா? பேமெண்ட் யாருண்ணா? சரிங்கண்ணா, ஓகேண்ணா. பார்த்தீங்களா, தோலுண்டுக்குது. இப்போ 2மே ஃப்ரண்ட்டில் வைக்கிற மாரி தான் இருக்குது. பெட்ரோல் கண்டிப்பாக போட்டே ஆகணும். இப்போது நடுவிலே கொஞ்சம் அந்த டர்னிங் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வண்டி முக்க ஆரம்பிச்சிச்சு.
அதனால் நம்ம கண்டிப்பாக பெட்ரோல் போட்டே ஆகணும். கிளைமேட்டும் மாறி மாறி வருதுனால இந்த ரெயின் கோட் இப்போ கட்டிட்டேன். ஒருமாரி அப்படியே அனல் ஏறுது, பிளாஸ்டிக் கவரில் அது ரொம்ப அப்படியே அனல் அமுங்குது அப்படியே, அதனால் கட்டிட்டேன். எல்லாங்க பெட்ரோல் இங்கே போட்டுக்கலாங்க, இந்தியன் ஆயிலில். இதுக்கு மேலே போனோன்னு வச்சுக்கோங்க. அண்ணா 220 ரூபாய்க்குண்ணா. அவ்வளோங்க பெட்ரோல் போட்டு முடிச்சாச்சு. இதுக்கு மேட்டு கொஞ்சம் தெளிவாக போகலாம். 220 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டாச்சுங்க. நாங்கள் 3வது ஆர்டர் ட்ராப் லொக்கேஷன்கிட்ட வந்துட்டோங்க. இங்கே தான் இருக்குது. எங்கேயோ கால் பண்ணி இல்லாமா இங்கேயா? இது 147. நன்றி. 47ண்ணா. சரிங்களா, நீங்கள் போட்டுருங்க, நான் இன்னொரு ஆர்டர் இருக்குது. அவ்வளோங்க, இது குத்து மிச்சாச்சு. 147 140 ரூபா போடுறாரு. 10 ரூபா போட்டார் பாருங்க எக்ஸ்ட்ரா, அவ்வளோதான். எங்க 4வது ட்ராப் லொக்கேஷன்கிட்ட வந்துட்டோங்க. பக்கத்தில் இங்கே தான் எங்கேயோ இருக்குது. அது 1000 லைட்டே வந்துட்டேன் எப்படியோ. ரொம்ப இங்கே தான் ஓட்டுக்குது. அடாடி போய் நிப்பா. அது வந்து 2 மிஷின் 158ண்ணா. ரைட்டு, அஜித் கர்னான்னு வரும். அதுதான் 158ண்ணா. வந்துச்சுண்ணா, தேங்க்யூண்ணா. அதுதாங்க, இது குத்தாச்சு. போட்டு ஆன் பண்ணுவோமா? ஆன் பண்ணிக்கலாம். ஆர்டர் ஆச்சுன்னே இருக்கிறானுங்க. போயிட்டு நிற்கிறேங்க. சரிங்க, 5வது ஆர்டர் என்ன போட்டாங்கன்னா கண்டினியூ பண்ணுறேன். சரிங்களா, இப்போ ஒரு ஆர்டர் போட்டுக்கிறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூருக்கு 653 ரூபா தூக்கிட்டேன். மணி எத்தனை பார்த்தீங்கன்னா 12:54. பிக்கப் வந்து ஒரு மணிக்கு எடுக்கிற மாதிரி போட்டுக்குது. சரி, இது எடுத்தாலே இன்றைக்கி இது முடிஞ்சிடும். வரும்போது எப்படியோ போட மாட்டாங்க ஆர்டர், எனக்கே தெரியும். பரவாயில்ல, எடுத்துட்டேன். போட்டார் சும்மா வீடியோ விளாக் போடு, யூடியூப் வீடியோ. ஸ்ரீபெரும்புத்தூர் போட்டுருந்துச்சு. வல்லம் தடா. நன்றி இதில் 1 hour 20 நிமிஷம். பரவாயில்ல, 1 hour 20 நிமிஷம்னா ஓகே தான். அதுக்குள்ளே போக முடிஞ்சால் பரவாயில்ல, போக முடியலன்னா கஷ்டம்தான். அண்ணன் பார்த்துட்டு கேமராவான்னு கேட்குறாரு. அதெல்லாம் கிளம்பியாச்சு. இது 5வது ஆர்டர். எத்தனை மணிக்கு கொடுப்பேன்னா 2:30 மணிக்கு கொடுப்பேன்னு போட்டுக்குது. 2:30 மணிக்கு கொடுத்தானா ஆகிடுங்க. அப்படியே 1:20 கிட்ட காட்டுதுங்க டைமு. 1 hour 20 நிமிஷம் 27 நிமிஷம் கிட்ட காட்டுதுங்க இந்த ஆர்டரு. இது தப்பு தான், அதனால் பார்த்துக்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், பாண்டிச்சேரி பாருங்கள். இது கோயம்புத்தூரில் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். கோயம்புத்தூரில் இதுமாரி ஒரு ஸ்ட்ரீட்டு சூப்பராக இருக்கும், அதேமாரி க்ரியேட் பண்ணிக்கிறாங்க. இது ஃபாரின் இது தான். இதுவே ஆனால் ரொம்ப நாள் பண்ணின்னுக்கிறாங்க. ஓப்பன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், முடிய போகுது. இன்னும் கொஞ்ச நாள் தான் முடிஞ்சிடும் போல். சூப்பராக பண்ணிட்டாங்க. ஆனால் செம்மையாக இதில் ரோடை இதை வந்து கொஞ்சம் ஃபோட்டோ கீட்டோ எடுத்து ஃபேமஸ் பண்ணி விட்ருவாங்க. டி நகரில் தான் இப்படி இருக்குது. இப்போ டி நகருக்கு அடுத்தது இங்கே 1000 லைட்டில் நுங்கம்பாக்கம். இது பண்ணிட்டாங்கன்னா இதுவே சூப்பராகுங்க. இதோ பாருங்க, ராஜீவ்காந்தி நினைவிடத்துக்கே வந்துட்டாங்க. இதுக்குள்ளே ஸ்கூல் படிக்கும் போது கூட்டின்னு வந்தாங்க ஒரு வாட்டி. இதோ பாருங்க, சூப்பராக உள்ள பிளேஸு, அமைதியாக. ராஜீவ்காந்தி நினைவகம் சொல்ல அவ்வளோ தூரம் வந்துட்டேன்.
போட்டர் ஒரு ஐடி இப்போ ஏன் ஆன் பண்ணாமல் வரேன்னு வச்சிங்களேன், அந்த ஐடியை ஏற்கனவே ஆன் பண்ணி ஒரு 1 ஹவர் சஸ்பெண்ட் வாங்கிட்டேன். ஒரு ஆர்டர் எடுத்தேன் 600 ஆர்டருக்கு முன்னாடி, அதை எடுத்துட்டு அதை எத்தனையுமே 200 ஆர்டர் போட்டாங்க ஃபஸ்ட்டு. அந்த ஆர்டர் எடுத்துட்டேன். அதுக்கு அடுத்தது இன்னொரு ஐடியில் போட்டரில் 600 ஆர்டர் போட்டாங்க. 200 600 தோணுச்சு. சரி 600 போயிடுவான், டைம் தான் இருக்குது, மணி 1 கூட ஆகலையா அப்படின்ட்டு அதை எடுத்துட்டேன். அதை கேன்சல் பண்ணிட்டேன். ஐயோ டயர் வச்சிச்சு போலங்க. பா நோ சவுண்ட். ஐயோ ஐயோ பண்ணிட்டே. இது காஞ்சிபுரம் மாவட்டம் காவல். காஞ்சிபுரத்துக்கிட்ட வந்துட்டுக்கிறோமா. காஞ்சிபுரத்துக்கே வந்துட்டோங்க. நான் அங்கேருந்து பார்க்கும் போதே ஒரு போர்டில் பார்த்தேன் 20 கிலோமீட்டர் இருந்துச்சு. 20 கிலோமீட்டர் இருக்கும் போதே காஞ்சிபுரம் அந்த இது வந்து ஒரு 42 கிட்ட காட்டிருந்துச்சு. நான் அங்கேயே க்ளோஸ் பண்ணிக்கலான்னு நினச்சேன். ஃபோன் பண்ணிட்டேன் பார்த்தா சில இதெல்லாம் க்ளோஸ் ஆகிடும், சில பேர் ஓடிபி போட மாட்டாங்க. க்ளோஸ் பண்ணி பார்த்தா க்ளோஸ் ஆகலை. சரி வந்துச்சா சொல்லுங்க. 563 546 546. ஓகேண்ணா வந்துச்சுண்ணா, நன்றிண்ணா. ஆன்லைன் பேமெண்ட் அது ஒன்றும் ப்ளஸ். இந்த ஆர்டருக்கு எவ்வளோ கொடுத்தாங்கன்னா 574 ரூபாங்க. எவ்வளோ பார்த்தீங்கன்னா 78 ரூபா பிடிச்சிக்கிறாங்க. பரவாயில்லங்க, லாங் ஆர்டருக்கு 78 ரூபா கம்மியாக தான் பிடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். 653 ரூபாய்க்கு 650 ஆமாம் 653 ரூபாய்க்கு 78 ரூபாங்க. இதுவும் கிலோமீட்டர் பிக்கப் கிலோமீட்டர் 1 கிலோமீட்ரு ட்ராப் வந்து 48. எப்படி இருந்தாலும் ஒரு 70 ரூபா கொடுத்துக்குறாங்க இந்த ஆர்டருக்கு எக்ஸ்ட்ரா. ஓகே தான். குட்டி நீரோட மாரி ஒன்று இருந்துச்சுங்க. என்ன ஆர்டர் போடுங்கடா. இன்னும் மீன் என்ன வருதா? சூப்பராக இருக்குதுங்க நீரோட. இதெல்லாம் நம்ம ஏரியாவில் இருந்தால் பார்த்துன்னு குளிச்சுன்னு இருப்போம். 6வது ஆர்டர் போட்டாங்க, குரோம்பேட்டை தான் போட்டாங்க. இங்கே தூக்கிட்டேன். 268 ரூபா எவ்வளோ போட்டாங்க. குரோம்பேட்டை போய்ட்டு குரோம்பேட்டையில் ஆர்டர் வையும். இந்த ஆர்டர் எடுக்காமல் இருந்தேன்னா கஷ்டம். நல்ல வேலை எடுத்துட்டேன். அவங்க வர சொன்னாங்க. கிட்ட போயிட்டு கால் பண்ணேன், ரெடியாக இருக்குதுன்னாங்க. இங்கே தான் வெறும்னா 1 கிலோமீட்டர் கூட இல்லை. தானே கால் பண்ணிடலாமா? லொக்கேஷன் வந்தாச்சு. ஹலோ, நான் அங்கே நின்றுந்தேன். பேமெண்ட் யாரா அவர் பண்ணுறாரா? ஸ்கேனர் காட்டுறேன். 268 நம்ம கிளம்புறோம் மேம். அவங்க அவ்வளோதாங்க. 6வது ஆர்டர் எடுத்தாச்சு. இதுதான் பரவாயில்ல, ஏதோ கொஞ்சம் ஓகே தான். உள்ளுக்குள்ளே தான் போகுது. குரோம்பேட்டை தான். குரோம்பேட்டை கொடுத்துட்டு
அப்படியே ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு பறக்க வேண்டியது தான். போகிற வழியில் என்ன ஒரு ஆர்டர் வந்துச்சுன்னா அது எடுத்துன்னு போய்டும். இப்போ ஏதோ ரூட்டே பச்சை பசேல்னு இருக்கிற மாதிரி காட்டுது. கேமரா ஆன் பண்ணிட்டேன். ஆஹா, எங்கே பாருங்க ரூட்டை. ரூட்டு வேறு பக்கம் தான் காட்டிச்சு. நான் தான் இந்த பக்கம் போனால் நல்லா இருக்கும் போல அப்படின்ட்டு வந்தேன். உண்மையிலே நல்லா இருக்குதுங்க. ஃபுல்லாக இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக தென்னந்தோப்பு. இது ப்ரைவேட் இது போல். செம்மையாகுதுங்க. பாருங்க ரூட்டை பார்த்தீங்களா இல்லையா? ஐயோ அங்கே பாருங்க ஒரே ரூட். ஐயோ குளிருதுங்க. ஒரே நட்டுக்கா போகுதுங்க. சூப்பராக இருக்குதுங்க லொக்கேஷனு. இப்போ 6வது ஆர்டர் தான் எடுத்துன்னு போயின்னுக்கிறேன். அணில் ஓடுது. யாருன்னா நைட்லலாம் வந்தால் கஷ்டம் போலங்க. யாருன்னா நடுவில் வந்து அச்சு போனுங்கன்னு பிடிங்கின்னு போனால் கூட ஒன்றும் பண்ண முடியாது போல். செம்மையாகுதுல்ல ரூட்டு. நல்ல வேலை நான் அந்த பக்கம் போகல, இந்த பக்கமே வந்தேன். ரூட்டு நல்லா இருக்குதுனால. கேமரா திடீர்னு நடுவில் எடுத்துன்னு இருந்தேன். டப்புன்னு ஸ்டாப் ஆயிடுச்சு. என்னடா டப்புன்னு ஸ்டாப் ஆகுதுன்னு பார்த்தா இது ஸ்டோரேஜ் லாஸ்ட் வீடியோ ஒன்று எடுத்துருப்பேன்ல அது டிலீட்டே பண்ணல. அங்கே பாருங்க. ஐயோயோ பச்சை பசேல்னு இருக்கிறா போலுங்க. பெரிய வண்டி போட்டோம். நான் நின்றுட்டு கூட போவாங்க இதுக்கோசரம். மாடுலாம் வருகுது. கொஞ்சம் ஸ்லோவாக போ தலைவா, குறுக்க வராத தலைவா. அங்கே பார் இந்த இதுலேயே ஃபாஸ்ட்டாக ஓட்டுன்னு வராங்க பாருங்க. ஐயோயோ இந்த ரூட்டை பாருங்க. செம்மையாகுதுங்க. ஐயோ குளிருதுங்க. கேரளா ஃபீல் கொடுக்குதுங்க. அடடா ஐயோ இங்கே பாருங்க. கேமரா ஸ்டோரேஜ் ஃபுல்லானாலும் பரவாயில்லடான்ட்டு எடுத்துன்னு போகிறேங்க. நல்ல வேலை அந்த பெரிய வண்டி போக வச்சுது நல்லது தான் போல். அந்த பெரிய வண்டி போயிருந்துச்சுன்னா கொஞ்சம் எத்தனையோ வீடியோ எடுத்துன்னு போயிருக்க முடியாது. இங்கே பாருங்க. அடடா ஐயோ சரியாகிறா போலங்க. என்னங்க காட்டில் நெருப்பு எரியுது. எங்க நான் அங்கேருந்து குரோம்பேட்டு போயின்னுக்கிறேங்க. இப்போது குரோம்பேட்டை போகிற வழியிலே பிக்குதுங்க. சரியா இருந்துச்சுங்க. ரூட்டே சூப்பராக இருந்துச்சுங்க. மரத்தெல்லாம் அப்படியே விட்டு வச்சாலே நல்லா இருக்குங்க. கூகுள் மேப்லாம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டங்க. அதோ போட்டுக்குதுங்க. ஏரியா பேர் எருமையூரா? சரியான பேரில் எருமையூர். எருமைங்க நிறைய இருக்கும் போல் இங்கே, அதனால் எருமையூர் பேர் வச்சுட்டுக்கிறாங்க. இதோ மலையெல்லாம் இருக்குதுங்க. மலையெல்லாம் இது பண்ணி வச்சுக்கிறாங்க. 6வது ட்ராப் லொக்கேஷன் கிட்ட வந்துட்டோங்க. பக்கத்து தெருவில் இருக்குது மேம் லொக்கேஷனு. பின்னாடி தெருவு. ஓகேவா? சரி வாங்க. 6வது ஆர்டர் கொடுத்தாச்சு. சவா சரிங்க. 7வது ஆர்டர் போட்டால் கண்டினியூ பண்ணுறேன். இல்லைன்னா பொறுமையாக வீட்டுக்கு விட்டுன்னு போகிறேன். எப்படின்னு தெரில, பார்ப்போம். சரிங்களா? கீழே கூட போகலாம், பிரிட்ஜு கீழே. அந்த அளவுக்கு மழை தூரில் சொல்ல முடியாது. மழை எப்படி வேணால் மாறும். இப்போ இங்கே நல்லா ஸ்லோவாக பெஞ்சுருக்கோம். பாதி பிரிட்ஜு ஏறினோடனே மழை பிச்சுக்கும். அதுக்கோசரம் இந்த பக்கம் தான் மழை மேகம் இருக்குது ஃபுல்லாக. அந்த பக்கம் இல்லை.
ஆனால் சொல்ல முடியாது, காற்று அந்த பக்கம் இருந்தால் கூட அந்த பக்கம் பெய்யும். நான் இதுக்கு மேட்டு அங்கேயே நின்றுந்தா டைம் ஆகிடும், ஆர்டர் எடுக்க முடியாது. போட்டாங்க ஒரு 258 ரூபா 87 ரூபா ஒரு ஆர்டர் போட்டாங்க. எடுத்துட்டு பார்த்துட்டு கற்றுது அது ட்ராப் லொக்கேஷனுங்க தெரியல. சரி என்னன்னு ஃபோன் பண்ணி கேட்டுப்போம் அப்படின்னு பார்த்தா அந்த ஆர்டர் ஆவடியா. இப்போ இந்த நேரத்தில் இந்த சொன்ன பார்த்தீங்களா, மழை பிச்சுக்கிச்சு. ஆவடியா இந்த நேரத்தில் எங்கே எடுத்துன்னு போகுது. அதனால் அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டு போகிறேன். கேமராவில் கை வச்சிட்ருப்பேன் இப்போது. மழை நல்லா பெய்யுதுங்க. இப்போ ஒரு ஆர்டர் போட்டாங்க, கத்திப்பாறை இறங்கி நின்றுருந்தேன். இப்போ ஒரு ஆர்டர் போட்டாங்க, சரி எடுத்துட்டேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா டி நகர் தான். பரவாயில்ல, 25 ரூபா வச்சிட்டாங்க இந்த ஆர்டருக்கு, அதனால் நல்லது தான்ட்டு எடுத்துட்டேன். எங்கங்க இந்த பக்கம் சந்தை எதனா இருக்குதா? ஏரியா தோக்குது பாருங்க. இதுக்குள்ளே பெட்ரோல் பங்க் மட்டும் வச்சுக்கிறாங்க. ஆல்ரெடி ஆளுங்க இருக்கிறாங்க, அவங்க பார்த்துப்பாங்க. அதுதாங்க 300 மீட்ரு தாங்க. இது என்னது 7வது ஆர்டரா? 7வது ஆர்டர் பிக்கப் லொக்கேஷன் கிட்ட வந்துட்டோம். இதுவாக இருக்குமோ, அந்த லிஃப்ட்டில் வச்சு அமுச்சு விடுவாங்க ஒரு ஆர்டரு, அது கூட இங்கே தான் இருக்கும். அதான் வந்துட்டோங்க. நன்றிண்ணா. ஹலோ, எடுத்துகிட்டு வந்தல. சரி, அவ்வளோங்க எடுத்தாச்சு. இதுன்னா ஒரு 5:15 போய் கொடுக்குற மாதிரி காட்டுது. கொடுத்துட்டு இன்னும் கரெக்டு தான். ஆமாம், அவ்வளோதாங்க 7வது ஆர்டர் ட்ராப் லொக்கேஷன் வந்துட்டேன். இங்கே தான் எங்கேயோ போட்டிருக்கிறா போல். ட்ராப்பை கால் பண்ணிக்கலாமா? மெடிக்கலா? இந்த மெடிக்கலா தெரில, எங்கன்னு தெரில. கரெக்டாக நம்ம போட்டுருக்கு, இங்கே தான் போட்டுருக்குதாண்ணா. இல்லைங்க, நீ டோட்டல் ஏர்னிங் பார்த்துடலாம். அதில் குத்து முச்சாச்சு. அது என்ன 1 நிமிஷம் தான் ஆயிடுச்சு. இது ஆன்லைன் ஆர்டர் தான்ல. அதுதாங்க எப்படி எடுக்கணுன்னா இந்த பாருங்க, இப்படி தான் வரும். ரேப்பிடோ ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். இதுமாரி தான் வரும் ஆன்லைன் ஆர்டர்னா. வேலட் பேலன்ஸுன்ட்டு அதை கொடுத்துட்டு விட்ரான்னு கொடுத்து ப்ராசஸ் கொடுத்தா அதாங்க ஓகேங்க. எவ்வளோ நேரத்தில் வரப்போது பாருங்க. 1 2 3 4 செகண்டில் அக்கௌண்ட்டுக்கு காசு வந்துடும். அவ்வளோதாங்க. இது 138 ரூபா, 121 ரூபா நம்மளுக்கு வந்துக்குது. போர்ட்டரில் ஃபஸ்ட் ஐடி என் ஐடியில் பார்த்தீங்கன்னா 1181 ரூபாங்க. டைம் வந்து 5:15 ஆகுது. 1181 ரூபா. இது என் ஃப்ரெண்டு இளையராஜா ஐடியில் நானே சொல்லிடுறேன், 137 ரூபா. அதுக்கடுத்தது ரேப்பிடோவில் ஏன் அது நானே சொல்லிடுறேன்னா, அதை ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆகிடும். ஏன்னா அந்த க்ளோன் ஆப்பில் சாரிங்க, இந்த க்ளோன் ஆப்பில் என்ன அவன் பார்த்தீங்கன்னா விளம்பரம் மேலே விளம்பரமாக வந்துனே இருக்கும், கேம் விளையாட சொல்லும். அது இப்போ உங்ககிட்ட காட்டினேன்னா கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதனால தான் அது பண்ணேன். 197 ரூபா. ப்ளஸ் ஒரு 60 ரூபா டிப்ஸு மட்டுமே வச்சுங்க. நீங்கள் டோட்டல் ஏர்னிங் பார்த்தீங்கன்னா 1575 ரூபா 5:15. இதில் மைனஸ் பெட்ரோலை கழிச்சிக்கலாம், 250 ரூபா போட்டுக்கலாம். ஏன்னா இன்னும் பெட்ரோல் போடல, போய் போடணும்.
நீங்கள் டோட்டல் ஏர்னிங் பாருங்கள் 1325 ரூபாங்க. இங்கே ஒரு எத்தனை வரி 7 வரைக்கிட்ட ஓட்டிட்டோம் இன்றைக்கி. எப்பயும் ஓடுறதோட ஒரு 300 ரூபாய் எக்ஸ்ட்ரா, 325 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுங்க இன்றைக்கி. பரவாயில்ல தான், காயில் போட்ட பெட்ரோலில் தான் இன்னும் ஓட்டுனுக்கிறேன். 220 ரூபா தான். இந்த இப்போ போய் போட்டாலும் அந்த பெட்ரோல் வந்து நாளைக்கு கணக்கில் தான் சேரும். நாளைக்கு 200 மட்டும் போட்டுப்பேன். சரிங்க, இன்னொன்று இந்த வீக்குள்ளே 1000 சப்ஸ்கிரைபர் வந்துடுவாங்கன்னு நான் நம்புகிறேங்க. நீங்கள் போய்ட்டு வீடியோ எடிட் பண்ணி போடலாம். 1000 சப்ஸ்கிரைபர் வந்துடுவாங்க. 1000 சப்ஸ்கிரைபர் வந்தாங்கன்னா கிவ்அவே வந்து தாறுமாறுங்க. ஆனால் வின்னருக்கு வந்து 3 பேரா 2 பேர் மட்டும் தெரியல. அது மட்டும் போக 4 அதுக்கான நெருங்க நான் சொல்கிறேன். ஆனால் கண்டிப்பாக வின்னர் 2 பேர் வின்னருக்கு வந்து 500. ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் டஃப்பாக தான் கொடுப்பேன். அந்த 500 ரூபாய்க்கோசரம் கொஞ்சம் டஃப்பாக தான் கொடுப்பேன். அதுவும் நீங்கள் பார்த்துக்குங்க. சரிங்களா? கிவ்அவே வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும். என் சேனலை எப்படி இது பண்ணலான்றதுக்கோசரம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுற மாரி சொல்கிறேன். அந்தமாரி கிவ்அவேவாக இருக்கும். அதுவும் சொல்லிடுறேன். சரிங்களா? இது வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டு இல்லை, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுற மாரி. அதனால் சரிங்களா, நான் அது வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரம் சொல்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கிவ்அவே வந்து 500, 2 வின்னர் தான். சரிங்க, இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். வீடுகிட்ட வந்தாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 5:20. எப்படியோ போகிறதுக்கு எப்படியோ ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. போயிடலாம். போயிட்டு ஒரு காலவர்கிட்ட வெயிட் பண்ணோம். அதுக்கு பதிலாக அந்த காலவருக்கு பதிலாக எங்கேயாவது போய்ட்டு உக்காந்து சமோசா சாப்பிட்டு போயிடலாம். சரிங்களாங்க, இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேங்க.